ஒஸ்தி வேலை வந்துட்டான், பணத்தை வாங்கிட்டு திரும்ப கூடுதேன். வந்துட்டான். கலெக்டர்னா தளபதி படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகர் விக்கிற மாதிரி இருக்கான். கரெக்ட்ல. வா. சார் கையை உள்ள விட்டு நோண்டாதீங்க, பிரியாணி கெட்டு போயிடும். பிரியாணியா? ஆமா சார், எண்ணி 10 பொட்டல தான் வாங்கியிருக்கோம். போன தடவை வேற பிரியாணியில முட்டை இல்லைன்னு அந்த 8 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சு நான். பணம் எங்கயா இருக்கு சார், பத்திரமா இருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சது. இது நாங்க பிடிச்சது 10,060. என்னையா இம்புட்டு தான் இருக்கு? வேணா கொடுங்க சார், பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து கை நிறைய சில்லறையா மாத்தறோம். என்னையா விளையாடுறீங்க? 75 லட்சம்னு சொன்னானே. எவன் சார் சொன்னது? அது வந்து அது இன்ஃபார்மர் சொன்னான். அதே இன்ஃபார்மர் தான் சார் என்கிட்டயும் சொன்னா. நாங்களும் சந்தோஷமா போய் பிடிக்கலாம் தான் சார் நினைச்சோம். அந்த அமௌண்ட்டை பிடிச்சி மெடலை வாங்கி நெஞ்சில குத்தலான்னு பார்த்தா அவன் முதுகுல குத்திட்டான் சார். இதே மாதிரி தான் சார், ஆன் த ஸ்பாட்ல இத்தினூண்டு அமௌண்ட்டை பார்த்த உடனே எங்க மூஞ்சி உங்க மூஞ்சி மாதிரி சாணியில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச பணம் 10 ரூபாயா இருந்தாலும் கலெக்டர் கிட்ட கொண்டாந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார். ஆமா சார், கவர்மெண்ட் காசை கையில வச்சுக்கிறது ஜெட்டி போடாம லுங்கிக்குள்ள பீர் பாட்டில சொருகின மாதிரி எப்போ ஒழுகின்னு போகனே தெரியாது. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? சார் அதை தொடாதீங்க சார். ஏயா ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம். செக் போஸ்ட உடைச்சது ஒரு 2300, டீசல் ஒரு 1500, ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3500, பேட்டான் பிரியாணி 2759, ஆக மொத்தம் 10,089 ரூபா. பேலன்ஸ் ரூபாய் ஆய்க்கிட்ட இருக்கு சார். இந்த ₹1 நீங்க கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களோ இல்ல கார்பெண்டர் மாதிரி உங்க காதல வச்சுப்பீங்களோ உங்க விருப்பம் சார். நாங்க வரோம் சார். பிரியாணி ஊசி போன மாதிரி இருக்குல்ல?